வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் ஒரு குட்டி கதை பார்க்கலாங்களா? நீங்கள் பேய் இருக்குன்னு நம்புறவரா இல்லை பேய் இல்லைன்னு சொல்கிறவரா? இந்த கதையில் வர உழவன் பேய் இருக்குன்னு நம்புகிறான். அதிலும் அவனோட மனைவி இறந்து பேயாக வந்து அவனை துன்புறுத்துறதா நம்பி கஷ்டப்படுறான். இறுதியில் என்ன ஆச்சு தெரிஞ்சுக்கணும் தானே? வாங்க இந்த கதையை கேட்கலாம். குட்டி கதை தான். சரி, இப்போ கதை பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு உழவன் இருந்தான். அவனுடைய இளம் மனைவி திடீர்னு நோய்வாய்ப்பட்டா. அப்போ அவளுக்கு தான் இறந்து போயிடுவோம் அப்படின்னு தோணுது. அந்த சமயத்தில் அவள் கணவனிடம், நான் உங்ககிட்ட ரொம்ப அன்பு வச்சுருந்தேன், அதனால் நான் இறந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் எந்த பெண்ணையும் விரும்பக்கூடாது. நீங்கள் அப்படி மட்டும் விரும்பி கல்யாணம் செஞ்சிட்டிங்கன்னா நான் பேயாக வந்து உங்களை துன்புறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறா. மனைவியோட சொற்களை மதித்து ஒரு 3 மாதத்துக்கு உழவனும் கட்டுப்பாட்டோடு இருந்தான். அதுக்கப்புறமா இன்னொரு பெண்ணிடம் காதல் கொண்டான். சில நாட்களில் அவளை திருமணமும் செஞ்சுக்கிறதா வாக்குறுதி தந்தான். அன்றிலிருந்து ஒவ்வொரு நாள் இரவும் ஒரு பேய் அவன் முன் வந்து நின்றது. இப்படி எனக்கு துரோகம் செய்யலாமா அப்படின்னு வேற கேட்டுச்சான். அந்த பேய் மிகுந்த அறிவுடையதாக இருந்தது. அவனும் அவன் காதலியும் பேசியதையெல்லாம் ஒன்று விடாமல் சொன்னது. அவன் என்னென்ன பரிசுகள் எப்போதெல்லாம் தந்தான் அப்படின்றத கூட பட்டியலிட்டு சொல்லிச்சான். இப்படியே தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருந்தது. பேயின் தொல்லை தாங்காமல் மிகவும் கலங்கி போனான் உழவன். பலர்கிட்ட உதவி கேட்குறான். யாராலும் அவனுக்கு உதவி செய்ய முடியல. பெரியவர் ஒருத்தர் பக்கத்து ஊரில் ஜென் மதகுரு இருக்கிறாரு, அவர் உனக்கு உதவி செய்வார், நீ போய் அவரை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. நம்பிக்கையோட ஜென் மதகுருவிடம் போனான் அந்த உழவன். எல்லாவற்றையும் அவரிடம் சொல்கிறான். இறந்து போன உன் முதல் மனைவி இப்பொழுது பேயாக இருக்கிறாள். அறிவு நிறைந்த அவள் நீ செய்யும் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறாள், அப்படிதானே அப்படின்னு அந்த ஜென் மதகுரு கேட்டாராம். ஆமாம் அப்படின்னா உழவன். இப்படிப்பட்ட அறிவு கூர்மை உடைய ஒரு பேயை கண்டு நீ வியப்படைய வேண்டும், பயப்படக்கூடாது. அடுத்த முறை அந்த பேய் உன் எதிரில் வரும்போது அதற்கு ஒரு போட்டி வை அப்படின்னு சொன்னார். நான் என்ன செஞ்சாலும் உன்னிடம் இருந்து மறைக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய ஒரு கேள்விக்கு நீ உரிய பதில் தா, பிறகு நான் அந்த பெண்ணுடன் எந்த உறவும் வைத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லு. வாழ்நாள் முழுவதும் நான் தனியாகவே வாழ்வேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னாரு மதகுரு. நான் என்ன கேள்வி கேட்கட்டும் அப்படின்னு உழவன் குரு கிட்ட கேட்டான். பானைக்குள் கைவிட்டு கைப்பிடி நிறைய அவரை விதைகளை எடு. என் கைக்குள் எத்தனை அவரை விதைகள் உள்ளன அப்படின்னு கேளு. எந்த பதிலும் வராவிட்டால் அந்த பேய் உன் கற்பனையில் தோன்றியது அப்படின்னு தெரிஞ்சுக்க. அதன் பிறகு உனக்கு எந்த தொல்லையும் நேராது அப்படின்னு சொல்கிறாரு மதகுரு. மறுநாள் இரவு அவன் முன் பேய் தோன்றியது. நீ இன்று ஜென் குருவை சந்தித்தாய் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு பேய் சொல்லிச்சான். பானைக்குள் கையை விட்ட அவன் தன் கை கொள்கின்ற அளவு அவரை விதைகளை எடுத்தான். எல்லாம் தெரிந்த பேயே, என் கைப்பிடிக்குள்ள எத்தனை அவரை விதைகள் இருக்கு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டான் உழவன். அந்த பேய் பதில் சொல்லாது. அது மட்டும் இல்லாமல் அவன் முன்னாடி நிற்க கூட இல்லையா, அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சான். இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்ஸ் கொடுங்க. நாம் அடுத்த கதையோட அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.